வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் தம்பி பொண்ணுக்கு மாலையை போட, அண்ணன் ரோட்ல நடந்து போக சேஃப்டியா ஹெல்மெட்டை போட, பைக்குக்கு ஆர்டர் பண்ணி வாங்கினாராம் கண்ணாடி, எல்லாரும் முன்னாடி விழுந்தாராம் அண்ணன் பின்னாடி, அண்ணன் ட்ரெயின்ல உட்காந்துட்டு போக, வாங்கின காரை மரத்துல முட்டிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான காமெடியான சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுக்கோங்க. சரி, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது வந்து செல்லம், மாமா ஆபீஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், மேனேஜர் ஃபைல் கேட்டார், எடுத்துக்கொண்டு இப்படி அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்துடுவேன், அப்புறமா கால் பண்ணிட்டு வேணா மேனேஜர்கிட்ட நீனே கேட்டு பாரு. அடைச்சி என் டார்லிங்கிட்ட பேசுனது போதும், போன கூட. அது வேற ஒன்றும் இல்லை செல்லம், அடுத்த ஃபைலை சீக்கிரம் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க, அவ்வளோதான், வேற ஒன்று. நானும் என் வாழ்க்கையில் எத்தனையோ ஆம்லேட்டை போட்டு பார்த்துருக்கேன், அந்த ஆம்லேட்டை போட்டு சாப்பிடவும் செஞ்சுருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான ஆம்லேட். எப்படின்னா, அந்த லேஸ் பாக்கெட்டை உடச்சி அப்படியே அதை விரிச்சு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே ஒரு குலுக்கி எண்ணெயில் போட்டு எடுத்து அப்படி விரிச்சு வெளியே வச்சா அவ்வளோதான், கேன்சர் கன்ஃபார்ம். அட விடுங்க சார், இதுக்கு போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு 1000 பேர் என்ன 2000 பேர் வரட்டும், அழகா சமாளிச்சிடலாம். எப்படிரா இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இந்த ஐடியா தோணுச்சு. எப்படி நீங்க ஓரமன்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. ஹலோ புச்சுக்குட்டிமா, கட்டி பிடிச்சி தூங்க, கரடி போமான்னு கேட்டியா? இந்த மாமா வாங்கிட்டு வந்துருங்க, வெளியே வந்து ஓடி வந்து எட்டி பாரு. நீ மட்டும் அவன் குடும்பமே கட்டி பிடிச்சி தூங்கலாம். சீக்கிரம் ஓடியா, சீக்கிரம் ஓடியா. அடே மாப்பிள, போனை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கையில உள்ள எல்லா ரையை அழிச்சு போட்டியா என்ன? காலை கொண்டு ரேக வச்சுக்கிட்டு இருக்க. இருடா, அவங்க வீட்டுல இருந்து இப்ப எல்லாத்தையும் கூட்டு வரேன். கொஞ்சம் வழி விடுங்க. அப்புறம் சார், உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த 10 ரூபா மட்டும் வச்சிட்டீங்கன்னா நான் உள்ள போய் பார்த்துட்டு ஓடி வந்துடும். அதெல்லாம் கிடையாது சார், நல்லா இருப்பீங்க சார். நானே எங்க அப்பா பையில ஆட்டையை போட்டு கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல ஆட்டையை போடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்ககிட்ட தான் நம்ம ஆட்டையை போடுறோம். நம்ம பாடி நம்ம உடம்பு, நம்ம பாடியை நம்ம தான் தினமும் ஃபிட்டா வச்சுக்கணும். ஆமா, தலையையும் சேர்த்து. இந்த அடி அடிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த சராசரமே தண்டனக்கா தான். தெரிஞ்சுக்க கேளு, தண்டனக்கா. ஆனா ரோட்ல போகும்போது கார்ல பைக்ல போறவங்களாம் சேஃபா போயிடறான்டா. ஆனா ரோட்ல போற எங்களால யோசித்து கூட பார்க்க முடியுங்க. அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கீங்க. அதான் சைடு மிரர்லாம் வச்சு போற மாதிரி ஆகி போச்சு. அது ரொம்ப நேரம் நின்றுட்டு வரேன்னா அதான் கால்லாம் ஒரே வலி. யாராச்சும் எஞ்சிட்டாங்கன்னா சரி அண்ணன் எஞ்சிட்டாரு. என்னடா இங்க இருந்த சீட்டை காணோம்? ஐயோ, ஆன்லைன்ல ஒரு மிரர் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கினுங்க. சரி, பாக்குறதுக்கு சைஸ் பெருசா இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா சும்மா பலன்னு முன்னிச்சு. சரி, இது பெருசா இருக்கு, நம்ம பைக்கு சூட் ஆகுமான்னு சொல்லி வச்சு பார்த்தா நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. டேய் சும்மாறா, சேர் உடஞ்சி போச்சுன்னா நீ ஏன்டா பதற? இன்னைக்கு இந்த உடஞ்ச சேரை ஒட்ட வச்சு எவனையாச்சும் வர வச்சு அவன் அந்த சேர்ல உட்கார வச்சு, இந்த அண்ணா வந்துட்டாரு, இவரை உட்கார வச்சிட வேண்டாம். புதுசா இல்ல பழசு? நீ எதை சொல்ற? நீ எதை கேட்க? அண்ணா வாங்கின சீட்டு ஃப்ரீயா இருக்குண்ணா, உட்காருங்க. அப்படியாப்பா? சரி ஓகே. அண்ணா உடச்சிட்டாரு, அண்ணனை பிடிச்ச அந்த மரத்தை கட்டியங்க. கந்து வட்டிக்கு கடனை உடனே வாங்கி ஒரு கார் ஒன்று வாங்கினுங்க. காருன்னா காரு, அப்படி ஒரு காரு, கருப்பு காரு. சரி, வாங்கின காரை சும்மா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரைடு போமேன்ட்டு அப்படி போனோம். அப்படின்னா தம்பி, மொத உனக்காக இந்தா எடுத்து போடு. புரியுதுமா, இந்த எடுத்து போட்டுறேன். அவ்வளவுதான், போட்டாச்சு. இன்னைக்கு என்னடா சொன்ன? பிறந்த நாளைக்கு என்னடா மூஞ்சில அடிச்ச கேக்க காணும்? ஏட்ரா, இன்னொரு கேக்கடா. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க உட்காருங்க, ஆறாமரா உட்காந்து பேசலாம். டேய், நான் ஃபேமிலியோட கார்ல வரேன் தெரிஞ்சு எவன்டா நடுவில் ரோட போட்டது? என் இமேஜ் ஏடா ஆகுது. அந்த மம்முட்டி எடுங்க சார். இது மம்முட்டியாவது மண்ணாங்கட்டியாவது நவட்றா தூர.
சரி பொங்கலுக்கு வாங்கின ட்ரெஸ் எவ்வளோ நாள் போட்டோமே அதை துவைச்சு அயன் பண்ணி பீரோக்குள்ள வைப்பேன்னு சொல்லிட்டு பீரோவை கொண்டு திறந்தா பீரோக்குள்ள கொண்டு கக்கூச வச்சிருக்கீங்க. அப்ப பீரோல எங்கடா வச்சிருக்கீங்க? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணு பண்ணுவோமா? என்னது பூஜாவா? டேய் என்னடா பூஜாவுக்கு 2 ஓவ இப்படி போட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க? நீ இப்படி பண்ண அந்த பொண்ணு எப்படா ஒன்னெல்லாம் பாக்குமா? சரி வாய்ப்பே இல்லை, இனிமேல் உன செத்தாலும் பார்க்காது. போ அவ்வளவுதான் முடிஞ்சு. இங்க பாருங்க, இந்த கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு இப்படி சாப்பிடாம போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் அப்படியே கோவப்படுறோம் பாத்துக்கோங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு சாப்பாடு வேணுமா? எது வேண்டாமா? சரி நண்பர்களே, நம்ம சேனல் சென்டருக்கு முறைக்கான நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்த ஒரு தரமான காமெடி சம்பவத்தோட நம்ம அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடம் டாடா, பை பாய்.